என்னை நியமனம் செய்த நன்றி தெரிவித்துக்கிறேன். என்னன்னா இப்ப இங்க இருக்கிற நம்ம கடலூர் மாவட்டத்தில் வந்து இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை. இப்போ வந்து அவரோட மீட்டிங்ல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் நான் வந்து கலந்துக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு நம்ம உடம்புல போகிறது வந்து ரத்தம் வந்து காங்கிரஸ் ரத்தம். மற்ற கட்சியில வந்து எல்லாமே வந்து பணம் மட்டும்தான் குறிக்கோளா நினைச்சிட்டு இருப்பாங்க. செயல்பாடெல்லாம் சும்மா மாதிரியா இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு நேரம் நடந்துட்டு இருப்பாங்க. நம்ம காங்கிரஸ் கட்சியில் அப்படி அடிமட்ட தொண்டர்ல இருந்து மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாக்கெட்ல இருந்து அவரால் முடிச்சு எல்லாமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து இந்த பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பொறுப்பு வந்து நிரந்தரமான பொறுப்புலாம் கிடையாது. இது வந்து ஒரு 2 மாசம் 60 நாள் சொல்ற மாதிரி 60 நாள் தான் இந்த பொறுப்பு. இது வந்து நம்ம யார் வேணாலும் இப்ப இன்னும் ஒரு 10 பேர் போட்டா கூட எல்லாத்தையும் அங்கங்க இப்ப நம்ம கிராம கமிட்டி வந்து ஃபார்மேஷன் மட்டும் தான் முக்கியம். அந்த கிராமத்துல வந்து இது வரைக்கும் என்ன ஊர்ல வந்து யாரு ஏடிக்கு நிற்கிறாங்க, டிஎம்கே நிற்கிறாங்க, கிராமத்துல வந்து கிராம தலைவர் நிற்கிறாங்க, கவுன்சில் நிற்கிறாங்க, எல்லா கட்சியும் நிற்பாங்க. நம்ம காங்கிரஸ்ல தேடி பிடிச்ச கூட ஆள் இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப இருக்கிற பொறுப்பாளர்களும் மற்ற இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து என்னன்னா அடிமட்டத்தில் இருக்கிற வந்து வில்லேஜில் இருக்கிற வந்து கமிட்டியை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி அந்த ரெடி பண்றது வந்து நல்ல போல்டான அந்த ஊர்ல வந்து எலெக்ஷன் ஏதாவது வந்ததுன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா இதுவே வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி பலப்படத்துக்கு வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதனால வந்து இந்த பொறுப்பு வந்து இப்ப நியமனம் செஞ்ச பொறுப்பு வந்து ஒரு 60 நாளுக்கு தான். மீதி எல்லாமே வந்து மற்ற அடிமட்ட வந்து கிராம கமிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னாவே அதுதான் வந்து மாவட்டம் மாநிலம் எல்லாமே அதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான். அதனால வந்து ஒத்துழைப்பு கொடுத்து கிராம கமிட்டிக்கு வந்து எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவிச்சு நல்ல செயல்பாடுகளை வந்து நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தலைமையா வேண்டி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.